உன்னை நீயே அறிவாய்ங்கிறது பலாயிரம் வருஷமா சாக்ரட்டிஸ்ல இருந்து நம்ம ஒரு ரமண மகரிஷி வரைக்கும் சொல்ற விஷயம். ரமணரே நான் யார்னு கேட்க சொல்றார். இதெல்லாம் தப்புன்னு அவர் எப்படி சொல்றார்? அதுக்கு என்ன ஆதாரம்? அவர் அத தப்புன்னு சொல்லல. அது ஒரு தவறான அனுமானத்தோட ஆரம்பிக்குதுன்னு சொல்றாரு. அதாவது அறிந்து கொள்வதற்குன்னு தனியா ஒரு நான் இல்லனா சுயம் இருக்குன்னு நாம முதல்லயே முடிவு பண்ணிடும். ஆனா யூஜி என்ன கேக்குறாருன்னா, அந்த நானுங்கிறது மத்தவங்கள்ல இருந்து நம்மள வேறுபடுத்தி காட்ட நாம பயன்படுத்துற ஒரு சொல் மட்டும்தான். அதை தாண்டி உள்ளுக்குள்ள போய் ஆராயறதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட பொருள் அங்கே இல்ல. அந்த நானுங்கிறதே ஒரு கருத்து தான், ஒரு பொருள் இல்ல. அப்போ இல்லாத ஒன்னை எப்படி அறிஞ்சுக்க முடியும்? எக்ஸாக்ட்லி, அதுதான் அவரோட கேள்வி. என் மூளை கழண்டுடும் போல இருக்கு. சரி, இப்ப கடைசி பகுதிக்கு வருவோம். இதுதான் எல்லாவற்றையும் விட அதிர்ச்சிகரமா இருக்கு. அவர் உணர்வு நிலை, அதாவது கான்ஷியஸ்னஸ் அன்னோ கருத்தையே கேள்விக்குள்ளாக்குறாரு. அறிவு இல்லாம உணர்வு நிலை இல்லைன்னு சொல்றாரு. இது எப்படி சாத்தியம்? இதை விளக்க அவர் ஒரு சக்தி வாய்ந்த உதாரணத்தை பயன்படுத்துறாரு. நீங்க கண்ணை மூடிட்டு உங்க முன்னாடி இருக்கிற ஒரு பொருளை தொடுறீங்க. சரி. அந்த தொடுதல் மட்டும்தான் உண்மையான உணர்வு. ஆனா அடுத்த கணமே உங்க மூளை இது மென்மையா இருக்கு, இது சொரசொரப்பா இருக்குன்னு சொல்லுது. இந்த மென்மையான உணர்வு எங்கிருந்து வந்துச்சு? அந்த தொடுதல்ல இருந்தா இல்ல. இதுக்கு முன்னாடி நீங்க தொட்ட மென்மையான பொருட்களோட அனுபவம் உங்க நினைவுகத்துல, அதாவது மெமரியில இருக்கு. அந்த பழைய அறிவு வச்சுதான் இந்த புதிய தொடுதலை உங்க மூளை மொழிபெயர்க்குது. அந்த அறிவு இல்லைன்னா அது வெறும் ஒரு தொடுதல், அதுக்கு எந்த அர்த்தமும் இல்ல. அப்போ சரி, இது நான் ஒரு புது பழத்தை சாப்பிடும்போது நடக்கிற மாதிரி, முதல் தடவை சாப்பிடும்போது அது என்னன்னு தெரியாது, ஒரு அனுபவம் மட்டும்தான் இருக்கும். ஆனா அடுத்த தடவை சாப்பிடும்போது என் மூளை உடனே ஓ இது மாம்பழம், இது இனிப்பா இருக்கும்னு பழைய அறிவை வச்சு ஒரு லேபிள் ஒட்டிடுது. அந்த நேரடி அனுபவம் போயிடுது இல்லையா? சரியா சொன்னீங்க. அந்த லேபிள் ஒட்டுறது தான் அறிவு செய்யற வேலை. அந்த அறிவு தான் நான் இந்த மாம்பழத்தை உணர்கிறேன் அப்படின்னு உணர்வு நிலையை கொடுக்குது. அப்போ உணர்வு நிலைங்கிறது அறிவு சார்ந்த ஒரு விஷயம். அது ஒரு தனிப்பட்ட சுதந்திரமான சக்தி இல்ல. அப்போ நம்மளோட சுயம், நம்மளோட அடையாளம் எல்லாமே இந்த அறிவால உருவாக்கப்பட்ட ஒரு கதை தானா? ஆமா, அந்த அறிவு எங்கிருந்து வந்தது? அது தலைமுறை தலைமுறையா சமூகம், மதம், கல்வின்னு நமக்கு ஊட்டப்பட்ட ஒரு விஷயம். நாம யாரு, எப்படி இருக்கணும், எதை விரும்பணும், எதை வெறுக்கணும்னு எல்லாமே நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட அறிவு தான். அப்போ நம்ம அடையாளம், நம்ம உணர்வு, நம்ம நான் எல்லாமே ஒரு கற்பனை தான். இந்த மாயையிலிருந்து விடுபடணும்னா முதல்ல நம்மள மாத்திக்கணும்ன்ற தேவையே இல்லாம போகணும். ஏன்னா மாத்துறதுக்குன்னு அங்க தனியா ஒரு நான் இல்ல. யூஜி கிருஷ்ணமூர்த்தியோட கருத்துக்கள் நாம ரொம்ப புனிதமா நினைக்கிற பல விஷயங்கள தலைகீழா புரட்டி போடுது. சுருக்கமா சொன்னா, நம்மள மாத்திக்கணும், மேம்படுத்திக்கணும்னு நாம போடுற முயற்சி தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். அப்படி மாத்துறதுக்குன்னு அங்கே ஒரு சுயம் இல்லைன்னு புரிஞ்சிட்டா அந்த